நம்மளுக்கு இந்த கோ சிஸ்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம என்ன தான் அதை ஃப்ரெண்டாக்கிக்கலாம், தங்கச்சி மாதிரி நடத்தலாம் அப்படின்னு நினச்சாலும், அதுவும் நம்மக்கிட்ட க்ளோஸாக ஆகணும்னு நினச்சாலும், நம்ம வீட்டில் இருக்கிறதுங்க விடாதுங்க. நம்மளை பற்றி அதுக்கிட்ட போய் தப்பாக சொல்கிறது, அதுக்கிட்ட வந்து நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது, இதே தான் பொழப்பா வச்சுட்டு அலையுதுங்க. அதுக்கு பார்ஷியாலிட்டி வேறு பார்ப்பாங்க. அவங்கள ஒரு மாதிரி நம்மள ஒரு மாதிரி நடத்துறது, ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறது, ஒருத்திக்கு நல்லா பொறுப்பு கொடுக்குறதே இன்னொருத்தையே கண்டுக்கிறதே இல்லை. கேட்டால் அவள் பொறுப்பாக இருக்க மாட்டாளாம். கொடுத்தா தானே தெரியும் இருப்பாளா இருக்க மாட்டாளான்னு. ஒருத்தி எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாள், இன்னொருத்தி எப்போ பார்த்தாலும் சும்மாவே இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் போய் ஒருத்தியை பற்றி நல்லதாக பேசுறது, ஒருத்தியை பற்றி கெட்டதாக பேசுறது. அவங்களுக்கு எந்த மருமக ஃபேவரட்டாக இருக்காளோ, எந்த மருமக அழகாக இருக்காளோ அவளை பற்றி பெருமையாக பேசிக்கிறது. இன்னொருத்தி டம்மியாக இருக்கிறவளை கண்டுக்கிறதே இல்லை. அவளுக்கு ஏதாச்சும் டேலண்ட் இருக்குதா, ஏதாவது பொறுப்பு கொடுத்தா செய்வாளா, இல்லை எதுக்காச்சும் அது சரிப்பட்டு வருமா, எதுவுமே அவங்க கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தான் பிடிக்காத மருமக கை தொட்டாலும் குத்தம், கால் தொட்டாலும் குத்தம்.